திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மல்டிமீட்டர் வேலை செய்யாமல் போயிடுச்சு. இது எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எழுத்துக்கள் சரியாக விழலைனாலோ இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செஞ்சிச்சுனாலோ ஒரு சில நம்பர்லாம் வந்து பாதி தெரியும் பாதி தெரியாமல் போகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 100% வந்து செல்லு தான் ப்ராப்ளம். இப்போ நம்மளது வந்து திடீர்னு வேலை செய்யாமல் போயிடுச்சு. அதான் கொஞ்சம் பதட்டத்துலேயே வேகமாக கழட்டிட்டு இருந்தோம். இப்போ நம்ம இதை கழட்டி பார்க்கும்போது தான் என்ன ப்ராப்ளம்னு தெரியும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எலக்ட்ரானிக் ஐட்டம் மொத்தமே நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றதான் இப்போ பார்த்துன்னு இருக்கிறோம் இந்த சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழட்டி பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போர்டு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோன்னு எங்கேயும் போய் செக் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து தான் வரணும். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அது ஸ்டார்டிங்லேயும் சரியாயிடலாம், ஃபினிஷிங்கில் நம்ம பெரிய ரிஸ்க் எடுத்தும் சரி பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் எலக்ட்ரானிக் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் செல்லை மாற்றி பார்க்குறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு முயற்சியாக இருக்கணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு செல்லு வச்சுட்டு இருந்தேன். இது வந்து நான் வாங்கி வச்சுட்டேன்னு நினைக்காதீங்க. இது இன்னொரு டிவைஸ்லேருந்து தான் நான் எடுத்தேன். சும்மா செக்கிங் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா நம்ம புதுசு வாங்கிக்கலான்னு பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. திடீர்னு வேலை செய்யாமல் போச்சு, அதனால் நான் வேறு ஏதோ ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது செல்லுலால் தான் நம்ம வேலை செய்யாமல் போயிட்டு இருந்திருக்கு. இதில் ஃபால்ட் ஆகிறதுக்கு எதுவும் பெருசாக இல்லை தான். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு, இது ரெடி ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் யோசனையாக இருந்துச்சு. இது செல்லு போட்டோடனே ஓகே ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ ரிட்டன் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணோமோ அப்படியே பேக் பண்ணிக்க வேண்டியதான். எந்த ஒரு எலக்ட்ரிக் பொருளாக இருந்தாலும் நம்ம ஒரு டைம் அது சரியாகுமா சரியாகாதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு தான் நம்ம தூக்கி போடணும். நம்ம ஒவ்வொரு பொருளுமே உங்களுக்கு ஏதாவது பொருள் ஃபால்ட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். அது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம அது எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றத சொல்லுவோம். நான் அந்த மல்டிமீட்டர் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு நான் புதுசு வாங்கியிருந்தேன்னா எனக்கு இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இது செல்லு தான் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானே அட்டன் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா செல்லு தான் ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டில் ஒரு சில நம்பர்லாம் எரேஸ் ஆன மாதிரி காமிக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சடன்லியாக நம்மளுக்கு வேலை செய்யாமல் போனது தான். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போடுற அனைத்து வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.